அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர் அம்ர் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி, சஹீஹ் இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். பஹ்ரைன் நாட்டிலிருந்து நபித்தோழர் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாட்டினுடைய ஆளுநர்கிட்ட சென்று ஜிஸியா வரி வசூல் செஞ்சுருப்பாங்கள் அல்லவா, அந்த வரிகளை ஃபுல்லாக வாங்கி கொண்டு மதீனாவுக்கு திரும்பி கொண்டு இருக்கிறார். பெருங்கொண்ட செல்வத்தோடு திரும்பி கொண்டு இருக்கிறார். இந்த செய்தி அபு உபைதா மதீனாவை நோக்கி வருகிறார், இந்த நேரத்தில் வந்து விடுவாருங்கிற அந்த தகவல் மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியுது. அன்றைய அதிகாலை நேரம் மதீனா முழுவதும் கூட்டம், பள்ளிவாசல் நிரப்பி மஸ்ஜிது நபவியை சுற்றி கூட்டங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு நபர்களும் ரசூல்லாட்ட வந்து தாங்களே அறிமுகப்படுத்தி கொண்டு நான் தான் வந்திருக்கங்கிறத அந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருந்தாங்க. ரசூல்லா புன்முறுவலோடு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. அதிகாலை நேரம் ஃபஜ்ருனுடைய தொழுகை பள்ளிவாசல் நிரம்பி போய் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலும் கூட ஏதாவது ஒரு இலவசமாக பள்ளிவாசலை கொடுத்தா அவ்வளோ கூட்டங்கள் வரும். மனுஷனுடைய எண்ணங்கள் தானே. ஆனால் அன்றைய காலத்தில் வறுமையிலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு அந்த ஆசைகள் இருக்காதா என்ன? கூட்டம் அலைமோதி கொண்டு இருந்தது. தொழுது முடித்ததோட ரசூலுல்லா சொல்கிறாங்க, அபு உபைதா பெருங்கொண்ட செல்வத்தோடு வந்திருக்கிறாங்கிற அந்த தகவல் உங்களுக்கு வந்திருக்கும், அதனால் அதை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிங்கிற அந்த எண்ணத்தில் நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க. உங்கள் மீது வறுமை விதிக்கப்பட்டு அதனால் நீங்கள் அழிந்து விடுவீர்களோ, ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்வீர்களோ என்றெல்லாம் நான் பயப்படலப்பா. உங்கள் முன்னால் உலகம் விரிக்கப்பட்டு, எப்படி விரிக்கப்படுறது, உங்களுக்கு முன்னுண்டான அந்த சமுதாயத்தை மக்களுக்கு மத்தியில் அந்த குலப்பெருமையும் கௌரவமும் உலகமும் விரிக்கப்பட்டு, அதற்காண்டி ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு, அதற்காண்டி ஒருவருக்கொருவர் அடித்து அந்த செல்வம் அவர்களை அழித்து விட்டதல்லவா, அவர்களும் அழிந்து அந்த செல்வமும் அவர்கள் அழித்து விட்டதல்லவா, அதுபோல் நீங்களும் மாறிவிடக்கூடாது என்று தான் நான் பயப்படுகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த சமூகத்தை அந்த பெருமையில் இருந்து, கர்வத்தில் இருந்தும், குலப்பெருமையில் இருந்து, அந்த செல்வங்கிற அந்த சூழ்நிலைகளில் இருந்தும் ஒழுக்கவியலாக கற்றுக்கொண்டு வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கவலையை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மையிலே பாருங்களேன், நம்ம அண்ணன் தம்பிகளாக இருந்து உயிராக இருந்தாலும் கூட பாக பிரிவினை அதை காட்டி விடுகிறது அல்லவா.